இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அவருடைய கிருபையும் இரக்கமும் நம்மோடு கூட உண்டு. தேவனுடைய பிள்ளை, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய சத்தத்தை கேட்கிறவர். நாம் எங்கிருந்து கூப்பிட்டாலும் அவர் நமக்கு பதில் கொடுக்கிறவர். நம்முடைய சத்தம் அவர் காதுகளை தொனித்துக் கொண்டே இருக்கிறது. ஆகவே தான் தேவனுடைய பிள்ளை நானும் நீயும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி நாம் சத்தமிட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 22 கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். இந்த காலை வேளையிலே நம்முடைய சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார். உடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் கர்த்தர் கேட்கிறேன் என்று வார்த்தை சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தையை நாம் படிப்போம். ஆனால் வேதம் சொல்லுகிற பிரகாரமாக நம்முடைய சத்தத்தை கேட்கிற ஆண்டவர். இந்த எலியாவின் சத்தத்தை கேட்பதற்கு அவன் யார்? ஆகாப்பின் நாட்களிலே இவன் குமாரனாகிய அமத்சியாவும் வடதேசி ஆட்சியில் இருந்தபோது இந்த எலியா தீர்க்கதரிசியாக இருந்தான். எலியா என்று பெயருக்கு பொருள் ஆண்டவரே என் தேவன். இவன் தேவன் மேல் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருந்தவன். இவன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருந்தது. இவன் அதிகாலையில் தேவ சமூகத்தில் நிற்கிறவனாக காணப்பட்டான். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன், இரவும் பகலும் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிறவன் சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்கிற தேவன் மாத்திரமல்ல, நம்முடைய சத்தத்தை கேட்டு நமக்கு விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறவர். ஆகவே தான் தேவனுடைய பிள்ளை வேதம் சொல்லுகிறது, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தேவன் நமக்கு பதில் கொடுப்பார். குழப்பமான சூழ்நிலைகள், ஒருவேளை சத்துரு நமக்கு எதிராக எதிர்த்து சூழ்நிலைகள், நாம் அறியாத சில போராட்டங்கள் நாம் கடந்து போகும் பொழுது, யுத்தங்களை சந்திக்க வேண்டிய நிலைமை வரும் பொழுது, இந்த தேவனாய கர்த்தர் நம்மோடு கொடுத்து நம்முடைய சத்தத்துக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறவர். அருமையான தெய்வ ஜனமே, இந்த காலையிலே கர்த்தருடைய சத்தத்தை கேட்ப அனுபவம் உனக்கு உண்டா? கர்த்தரின் சத்தத்தை கேட்பாருங்க நம்பிக்கை உனக்கு உண்டா? அப்படி நீ இருப்பாய். ஆனால் உன் சத்தத்தை கேட்கிற ஆண்டவர் உன்னை விடுதலையாக்க விரும்புகிறார். ஏனென்றால் தேவன் நம்முடைய சத்தத்தை கேட்பதற்கு காரணம் என்ன? நம் வழியே தெரியாமல் குழம்பி போயிருக்கிற நேரத்தில், பாதைகள் தெரியாத நாட்களிலே, போராட்டில் நிறைந்த நாட்களிலே, உபத்திரவங்கள் நிறைந்த நாட்களிலே, சத்துரு பெருவெள்ளத்தை போல் வரும் பொழுது, தேவனுடைய பிரசன்னத்தை இறந்திருக்கிற நாட்களிலே, நம்முடைய சோர்வுகளும் நம்மை தாக்கும் பொழுது, இந்த தேவன் நம்முடைய சத்தத்தை கேட்டு நம்மை விடுவிக்க அவர் ஆயத்தமாகவே இருக்கிறார். ஆகவே தான் எலியாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனுடைய சத்தத்தை கேட்டார், அவனுடைய சத்தத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். என் அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த யூடியூபின் மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான தெய்வ பிள்ளைகளே, உன் சத்தத்தை கேட்கவே கர்த்தர் அமைதியாய் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் உன்னோடு கூட அமர்ந்திருக்கிறார். உன்னுடைய விசுவாசம் என்ன? என் கர்த்தரின் ஜெபத்தை கேட்பார், எனக்கு விடுதலை கொடுப்பார், என்னை முக்கியமாய் நடத்துவார் என்கிற ஒரு நம்பிக்கை உனக்கு இருக்குமானால், இந்த காலையிலே நீ விசுவாசத்தோடு சொல்லலாம், என் சத்தத்தையும் கர்த்தர் கேட்கிறார், எனக்கும் கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். எலியாவின் சத்தத்தை கேட்டு கர்த்தர் அவருக்கு வானத்தை அடைத்து திறக்கக்கூடிய வல்லமை அவருக்கு கொடுத்தாரானால், அவர் இரத்தத்தால் மீட்கப்பட்ட உனக்கும் எனக்கும் நிச்சயமாகவே ஒரு விடுதலை உண்டு. இந்த நம்பிக்கையோடு கேள். உன் சத்தத்தை கேட்கிற ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறாரா? உன் வாழ்க்கை நடத்தக்கூடிய ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறாரா? துன்பங்கள் போராட்டங்கள் மத்தியிலே கூட உன்னை நடத்த அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆகவே நாம் சொல்லுவோம், கர்த்தாவே, என் வாழ்க்கையிலே என் சத்தத்தை கேட்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஆகவே விசுவாசத்தோடு சொல்லுவோம், இந்த நாளிலே கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்டு நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறபடினாலே நன்றியோடு நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கிருபையும் இரக்கமும் அன்புமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான கர்த்தாவை காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எலியாவின் சத்தத்தை கேட்ட தேவன் எங்கள் சத்தத்தையும் நீர் கேட்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் விடுகிற கண்ணீரையும் நாங்கள் போடுகிற கூப்பாடுகளையும் நீர் கேட்டு கர்த்தாவே, எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்தீரோ, அந்த சிறையிருப்பை மாற்றினீரோ, அப்படியே கர்த்தாவே எங்கள் சிறையிருப்பை மாற்ற நீர் வல்லவராக இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். எலியாவின் சத்தத்தை கேட்ட தேவன் எங்கள் சத்தத்தையும் கேட்டதுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் கனப்படுத்தும் பாதுகாத்தும் தேவனுடைய கிருபை இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, ஆமென். தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.